Okay. So I think everyone have given your exams well. Group 1 எல்லாரும் நல்லா பண்ணீங்களா? Yes or no? Good evening, Priyanka. Good evening, Pa. Good evening all. A few minutes wait பண்ணலாம். Then we'll start the session, okay? அதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுங்க. Then I'll start with my demo. And இந்த மாடியூல்ல என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். Fine. So first thing, so welcome to Yugas Academy. So இது வந்து இந்தியன் பாலிட்டிக்கான டெமோ. As we all know, இந்தியன் பாலிட்டி எப்பவுமே ஒரு ஹாட்ஸ்பாட் எக்ஸாம்ல. அண்ட் இந்த மாடியூல் வந்து குரூப் 1 குரூப் 2க்கு எப்படி கிராஷ் கோர்ஸ், குரூப் 1க்கு எப்படி நம்ம கிராஷ் கோர்ஸ் வச்சோமோ இதை முன்னிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல நல்லா பண்ணதுனால குரூப் 2க்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால நம்ம இப்போ குரூப் 2 அண்ட் குரூப் 2A இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் இந்த கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த கிராஷ் கோர்ஸ் கம்மிங் ஜூன் 27ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிக்கான வெயிட்டேஜ் என்ன அப்படின்றது தான் முக்கியம். நமக்கு குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. குரூப் 2ல 20 கொஸ்டின்ஸ் இஸ் ஃப்ரம் இந்தியன் பாலிட்டி. இப்போ நமக்கு முக்கியமா என்னன்னா மேம் இந்த 20 கொஸ்டினுக்கு எப்படி மேம் அப்ரோச் பண்றது அப்படின்ற கவலை இருக்கும். 1 மந்த்ல நம்ம 40 கொஸ்டின்ஸுக்கே ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு சாலிடா 3 months இருக்கு. இந்த 3 மாசத்துல உங்களுக்கு இன் அண்ட் அவுட் எக்ஸாமுக்கு தேவையான அளவுக்கு நம்மளால ப்ரிப்பேர் பண்ண வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியா போட வைக்க முடியும். சரிங்களா? அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியன் பாலிட்டியில ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி இந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்ல கேட்பாங்க. பட் இப்பெல்லாம் இப்படி கேட்கறது இல்லை, இதை தாண்டி அட்வான்ஸா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயங்கள். அண்ட் இப்போ குரூப் 1 கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், லைக் நம்மளோட யுகாஸ் அகாடமில இருந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் போட்ட குட்டி ஸ்டோரிஸ்ல இருந்தே நிறைய கேட்டிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய லாஸ்ட் மினிட்ல கூட நான் ஒரு ஃப்ரீயா நம்ம சேனல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணினேன். அதுல இருந்தே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் ஷோஸ் தட் we can do better with this 3 months course. ஓகே? ஸோ இந்த கோர்ஸ் அடுத்த குரூப் 2 2A டார்கெட் பண்ற 3 மாத கோர்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம கோர்ஸ் பத்தி. ஸோ என்ன பத்தி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மை நேம் இஸ் மிஸ்ஸஸ் யுகசெல்வி கோபிநாத் and I have an experience of nearly 15 plus years. I have been a senior executive and a senior educator of UPSC and TNPSC. கிட்டத்தட்ட more than 1 lakh students என்னுடைய கெரியர்ல நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் 2 எக்ஸாமுக்கும். சரிங்களா? ஸோ நான் மனிதநேயம்ல பல வருடங்கள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அரமா ஏஎஸ் அகாடமி அண்ட் ஐ வாஸ் அ டாப் எஜுகேட்டர் ஆஃப் அன் அகாடமி ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். அண்ட் என்னுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐ எம் பேசிக்கலி ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் MBA and LLB, and currently I'm doing my MA in Public Administration. Okay, so this is all about my educational qualification and my experience. So now time waste பண்ணாம நம்ம என்ன நமக்கு கொடுத்திருக்கிறதே 1 hour தான் டெமோக்கான டைம். ஸோ அந்த டைம்ல அழகா கொண்டு போயிடலாம். மேம் திஸ் 3 months course only for polity. No கேட்டி, இந்த 3 months course is full course including general English or general Tamil. உங்களோட அந்த 200 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணனா கிளியர் பண்ணுவீங்களோ அதுக்கு தேவையானது. சரிங்களா? அதுதான் இந்த பாயிண்ட்.
அண்ட் ரிமெம்பர் மை டியர்ஸ், நம்மளோட பேட்டர்ன் வந்து எப்பவுமே யூனிக்கான பேட்டர்னா தான் நான் கொண்டு போவேன். பிகாஸ் நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா, ஒரு கிளாஸ் ரூம்ல நான் ஒரு ஸ்டூடெண்டா போய் உட்கார்ந்தா எவ்வளவு என்னால படிக்க முடியும், எவ்வளவு என்னால கிராஸ் பண்ண முடியும்ன்றத நான் எப்பவுமே உட்கார்ந்து ஒரு எஜுகேட்டரா இந்த பக்கம் பார்க்காம எப்பவுமே அந்த பக்கம் உட்கார்ந்து நான் திங்க் பண்ற ஒரு தாட் எப்பவுமே எனக்கு உண்டு. சோ நீங்க உங்களுக்கு பதிலா நாங்க உட்கார்ந்தா நான் எவ்வளவு படிக்க முடியும் இந்த 3 மாசத்துல அப்படின்றத அடிப்படையா வச்சுதான் உங்களுக்கு நான் பிளான டிசைனே பண்ணுவேன். சோ எல்லா பிளானுமே என்னுடைய டைரக்ட் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். இன்க்ளூடிங் நாட் ஓன்லி பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லாமே மற்ற ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்தாலும் எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுல, எல்லாமே டைரக்ட் கண்ட்ரோல்ல தான் கொண்டு போவேன். சரிங்களா? ரெண்டாவது, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் அப்ரோச். அது என்ன மேம் ஸ்மார்ட் அப்ரோச் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சப்ஜெக்டினுடைய வெயிட்டேஜின் அடிப்படையில உங்களை ஃபோக்கஸ் பண்ணி எந்தெந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் முக்கியமோ அதை மூவ் பண்ணி உங்களை கிளியர் பண்ண வைப்போம். புரிஞ்சுதுங்களா? எதை உங்களுக்கு ஹேண்ட் அவுட் கொடுத்து படிக்க வச்சு டெஸ்ட் வைக்கணுமோ அதை ஹேண்ட் அவுட் கொடுத்து படிக்க வைப்போம். எதுக்கு ஸ்பெசிபிக்கா கிளாஸ் வெயிட்டேஜ் கொடுத்து அழுத்தி கொண்டு போகணுமோ அதுக்கெல்லாம் கிளாஸஸ அழுத்தி கொண்டு போகும். இப்படி we have a smart approach. ஃபார் எக்ஸாம்பிள், சில டாபிக் ரொம்ப முக்கியம் ஃபீல் பண்ணா ரிவிஷன் செஷன்ஸ் கொண்டு போகும். அண்ட் சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல கிளாஸஸ் நடத்தி முடிச்சிருவோம். தட் இஸ் ஆகஸ்ட் 31 உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். அதிகபட்சம் செப்டம்பர் 2. அதுக்கு மேல கிளாஸ் போகாது. அப்ப அதுக்கப்புறம் என்ன மேம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 month full and full of test. அப்ப யோசிச்சு பாருங்க மேம், வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் குரூப் 1 prelims? சொல்றேன் சரண்யா, கண்டிப்பா சொல்றேன். பிரியா, அதை பத்தி எல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? சோ ரிமெம்பர் மை டியர்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்ட்ரக்சரோட மாடியூலோட ஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க கேட்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஓகே. சோ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 27 ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா ஆகஸ்ட் 31 நாங்க இந்த மாடியூல முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்து ஒரு மாசம் சும்மா விட்டுருவோம்னு நினைக்காதீங்க. அந்த 1 month உங்களுக்கு கம்ப்ளீட்டா டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட் நீங்க எடுத்துக்க ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் அப் டெஸ்ட், அதுக்கு அடுத்து ஃபுல் டெஸ்ட். இதுல உங்களுக்கு 90% நீங்க பெர்ஃபெக்ட் ஆயிடுவீங்க. இன்ஃபேக்ட் 99 சொல்லலாம், பட் இருந்தாலும் நான் 90% சொல்றேன். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சிலபஸையே கம்ப்ளீட் பண்ணாம நம்ம டெஸ்ட் எழுதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப நடுவுல டெஸ்ட் நடக்காதா மேம்னு கேட்டா, யூ வில் ஹாவ் டெஸ்ட் இன் பிட்வீன். நடுவுல டெஸ்ட் உண்டு. எவ்ரி சாட்டர்டே, எல்லா சாட்டர்டேயும் ஷார்ட் டெஸ்ட். இந்த ஷார்ட் டெஸ்ட்ன்றது என்னன்னா, உங்களுக்கு 50 questions அல்லது 25 questions வச்சு ஒரு ஷார்ட் போர்ஷன்ஸ் டெஸ்ட் வைப்போம். ஓகேங்களா? இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூன்றாவது முக்கியமான விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிளெக்சிபிள் டைமிங். இப்ப ஒர்க்கிங் பீப்புள் இருக்கீங்க மேம், இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ண முடியுமானா தாராளமா ஜாயின் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மார்னிங் 7ல இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் உங்களுக்கு பிளெக்சிபிள் டைமிங்ல, ஏன்னா உங்களுக்கு இந்த வாட்டி எடுக்கக்கூடிய ஆட்கள்ல பல பேர் சர்வீஸ் வாங்கின சீனியர் ஸ்டாஃப்ஸ். அப்ப அவங்க மார்னிங் 7 to 9 கிளாஸ் எடுப்பாங்க. நீங்க அப்ப அட்டென்ட் பண்ண முடியாது, ஹோம் மேக்கரா இருப்பீங்க. அப்ப உங்களுக்கெல்லாம் ரெக்கார்டிங் ஆக்சஸ் கொடுத்துரும். நீங்க ஆஃப்டர் த ஒர்க் ஹவர்ஸ் நீங்க வந்து அந்த ரெக்கார்டிங் போட்டு பாத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? 3 days வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆக்சஸ் கொடுத்துரும். Clear? So flexible timing will be there. So working people also can join this course. ஆனா நாங்க சொல்ற பிளான் மாதிரி நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து, மேம் இது கிராஷ் கோர்ஸ்னு சொல்றீங்களே, சோ பேசிக்ல இருந்து சொல்லி கொடுப்பீங்களானா எஸ், பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி கொடுப்போம். எக்ஸாமுக்கு எந்த லெவல்ல தேவைப்படுமோ அந்த லெவல் கண்டிப்பா உண்டு. Are you clear? இப்ப நம்ம இந்தியன் பாலிட்டில என்னண்டு கிரீக், அதாவது பாலிட்டி பத்தி ஏபிசிடி கூட தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இருப்பீங்க. அப்ப அந்த ஏபிசிடி கூட தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
கண்டிப்பா என்னால முடிஞ்சதை நான் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? சோ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பா இன்னைக்கு ஏவ கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த கோர்ஸ் முடியும் போது இசட கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், இந்தியன் பாலிட்டி. லெட் அஸ் லேர்ன் வாட் இஸ் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டின்றது என்னன்னா, இது அடிப்படையாக கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி படிக்கிறது. We have a book called Constitution. இந்த புத்தகம் தான் நமக்கு இந்தியன் பாலிட்டியில நம்ம கவர் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான சப்ஜெக்ட். இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபண்டமெண்டல் லா அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? ஃபண்டமெண்டல் லா, அடிப்படையான சட்டம். அது ஏன் மேம் அடிப்படையான சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புக்கை தாண்டி யாராலையும் சட்டங்களை இயற்ற முடியாது. No one can make law violating this book. இந்த சாசனத்தை மீறி எவராலும் சட்டங்களை இயற்ற இயலாது. சரிங்களா? அப்போ நமக்கு அடுத்து புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மேம் ஓகே மேம், அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை யார் எழுதினா? சரி, இந்த புக்கு தான் பெரிய ஆளுன்றீங்க, இந்த புக்கை தான் எல்லாம் மதிக்கணும்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த புக்குக்கு ஒரு தன்மை இருக்கு. இட் ஹாஸ் அ கேரக்டர் ஆர் அ நேச்சர். இப்ப நம்மளுக்கு சொல்றாங்க இல்லையா, நமக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொல்றோம்ல. மேம் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி வாட் டைப் ஆஃப் அ கேரக்டர் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. எஸ் ஆர் நாட்? நீங்க எப்படிப்பட்டவங்க மேம், நீங்க யாரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு கேட்பாங்க. இல்லைங்க நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ வாட் டைப் ஆஃப் அ கேரக்டர் த புக் இஸ் அப்படின்னா, த புக் இஸ் சாவரின். இந்த புக்கை நம்ம என்னன்னு சொல்றோம்? இறையாண்மை தன்மை கொண்டது. அப்ப சாவரின் என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, ஹையஸ்ட் பவர். சாவரின் என்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன? ஹையஸ்ட் பவர். அப்ப யார்கிட்ட இந்த ஹையஸ்ட் பவர் இருக்கோ, அப்போ இந்த புக்கை தாண்டி நீங்களோ நானோ கவர்மெண்டோ பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப இந்தியாலே யார் பெரிய ஆள் சொல்லுங்க? இந்தியால யார் பெரிய ஆளு உங்களுக்கு தெரிஞ்சு? மேம் இவர் தான் மேம் இந்தியால பெரிய ஆளு அப்படின்னா யார் சொல்லுவீங்க? Who will you say? President. Okay. Other than president, people, prime minister. So president சொல்லலாம், prime minister சொல்லலாம், people சொல்லலாம். ஆனா இவங்க யாருமே கிடையாதுங்க. அதுதான் உண்மை. அப்ப யார் தான் மேம்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, வாயை திறந்து பேசவே முடியாத அந்த புக்கு தான் ஹையஸ்ட். இந்த புக்கை தாண்டி தான் நம்ம சொல்ற பீப்புளா இருக்கட்டும், பிரசிடென்டா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அப்ப கான்ஸ்டிடியூஷன் இஸ் த ஹையஸ்ட் அத்தாரிட்டி. புரிஞ்சுதுங்களா? அப்போ இறையாண்மை என்பது என்ன? சாவர்ஜினிட்டி என்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா, ஹையஸ்ட் பவர் கொண்டவங்கள இறையாண்மை தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்க சொல்றத யாரா இருந்தாலும் இந்தியால கேட்டாகணும். சரியா? ஃபைன். இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனினுடைய இந்த புக்கினுடைய தன்மை எதுல மேம் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சரி இந்த புக்கோட தன்மையை தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா புக்கை பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அந்த புக்குக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொன்னல, அது எப்படிப்பட்ட கேரக்டர்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சாவரின் social, secular, democratic republic. அப்ப நம்ம புக் எப்படிப்பட்டதா? சாவரின், சோசியல், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். இப்படி 5 வகையான கேரக்டர் கொண்டதுதான் நம்மளோட புக்கு. சரியா? இப்போ இதுதான் இதனுடைய நேச்சர். புரிஞ்சுதா? இப்ப நமக்கு என்ன தோணும்னா, மேம் இதனுடைய நேச்சர் இதுதானே எதுல மேம் சொல்லியிருக்குன்னு கேட்டா, இந்த புக்ல பிரியாம்பிள் அப்படின்ற பேஜ் இருக்கு, முகப்புரை. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு பைலிங்குவல்ல தான் கிளாஸ் நடத்துறதும் இருக்கும், மெட்டீரியல் கொடுக்கறதும் பைலிங்குவல்ல தான் கொடுப்போம், அதனால பயப்பட வேண்டாம். சரியா? சோ பிரியாம்பிள் முகப்புரை, முகப்புரைன்ற ஒரு டாக்குமெண்ட். இதுலதான் இதனுடைய குணாதிசயத்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கை
ஒரு மனுஷனா பாவிப்போமா? ஷல் வி அசியூம் த கான்ஸ்டியூஷன் புக் டு பி லைக் அ கேரக்டர். ஒரு கேரக்டரா எடுத்துப்போம். ஒரு மனுஷனா நினைச்சுப்போம். அந்த மனுஷனா நம்ம என்னன்னு சொல்றோம்? ஐயோ, அவர் பெரிய ஆள்பா, அவர் ரொம்ப சாதாரண, ரொம்ப சோசியலான ஆள்பா, எல்லா மதத்தையும் சமமா பார்க்கக்கூடிய செக்யூலர் கேரக்டர்பா, ரொம்ப மக்களை சாதாரணமா பார்க்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பா, ரிப்பப்ளிக் பா, இப்படி பல நேச்சரை சொல்லியிருக்கோம். பட் இந்த குணாதிசயத்தை இந்த புக்குக்கு கொடுத்தது யார்? ஹூ கேவ் திஸ்? அடுத்தது, ஹூ கேவ் திஸ் கேரக்டர்? இப்ப அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த குணாதிசயத்தை கொடுத்தது யார்? எங்க சொல்லுங்க, இந்த குணாதிசயத்தை கொடுத்தது யாரு? நமக்கு தெரிஞ்சு இந்த குணாதிசயத்தை கொடுத்தது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிய கிரியேட் பண்ணது யாருன்னா பீப்புள். பீப்புள் தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிய கிரியேட் பண்ணிருப்பாங்க. எப்படி மேம் கிரியேட் பண்ணாங்கன்னா, பீப்புள் டைரக்டாகவோ அல்லது இன்டைரக்டாகவோ ஓட்டு போட்டு இந்த டீமை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த டீம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 389 மெம்பர்ஸை சூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 389 மெம்பர்ஸ் புக் எழுதி முடிச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. கடைசியா இதுல ஒரு 90 மெம்பர்ஸ் வென்ட் டு பாகிஸ்தான். ஒரு 90 மெம்பர்ஸ் பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் பிரிஞ்சிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் 299 மெம்பர்ஸ் தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை ப்ரிப்பேர் பண்ணாங்க. இப்படிதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரெடி ஆச்சு. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? அகைன், இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல ரொம்ப அழகா சொல்லணும்னா, இந்த புக்கு வேணும்னு சொல்லி போராடிய கேரக்டர்ஸ் பலர். ஆனா இந்த புக்கை எழுத போகும்போது முக்கியமான சில கேரக்டர்ஸ் இந்த புக்கை எழுதவே இல்லை. அதுல யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முக்கியமான சில கேரக்டர்ஸ் இந்த புக்கை எழுதவே வரல. அது யார்? எனி கெஸ்? ஒண்ணு நான் சொல்லிடுறேன், காந்திஜி. காந்திஜி புக் எழுத போல. எக்ஸாக்ட்லி. ஜின்னா. ஓகே. ஜெயநேஜ். எக்ஸாக்ட்லி. மோத்திலால் நேரு போலியா? ம். ஷோர் அஸ்வினி. நேருஜி போனாரு. நேருஜி தானே முக்கியமே பிரபாவதி. இதுக்கு எல்லா கமிட்டிலயும் நேருஜி வில் பி தேர். நம்ம படிப்போம். ஓகேங்களா? எல்லா கமிட்டிலுமே நேருஜி வில் பி தேர். அதனால நேருஜி வாஸ் தேர். அப்பா, வேற யாரு? எக்ஸாக்ட்லி. மோத்திலால் நேருஜி இருக்க மாட்டார். ஆனா ஏன் நான் இதை அழுத்தி சொல்றேன்னா, இந்த மோத்திலால் நேருஜி இருக்கார் பாத்தியா, இவர் ரொம்ப கோபக்காரர். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவர் சவால் விட்டு அன்னைக்கே ஒரு புக் டிராஃப்ட் பண்ணியிருப்பார். எப்போ? 1928லயே. அத நெஹ்ரு ரிப்போர்ட் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த கான்ஸ்டிடியூஷன். இதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தியுமே எழுதியிருப்பார். அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்லயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி இருக்கு, இவர் எழுதின இந்த ரிப்போர்ட்லயும் இருக்கு. அப்ப இது ரெண்டுமே சமமான டாக்குமெண்ட் தானே. ஆனா அப்படிப்பட்ட இந்த கேரக்டரும் இந்த புக்கை எழுத வரல. ஏன்னா அவர் உயிரோடு இல்லை. ஆனா உயிரோட இருந்த இந்த 2 கேரக்டர்ஸும் புக் எழுத வரல. இப்படி பல விதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன் பத்தி. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஏதோ ஒரு புக்கை பார்த்து காப்பி பண்ணி எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி நம்ம இவ்வளவு பெருசா பேசவே மாட்டோம். கிட்டத்தட்ட 60 கண்ட்ரீஸ்ல இருந்து எடுத்து பாயிண்ட் பை பாயிண்டா காப்பி பண்ணி இதை எழுதி வச்சிருக்கோம். ஏன் சொல்லுங்க? ஏன் இத்தனை நாட்டுல இருந்து காப்பி அடிச்சாங்க நம்ம புக்கை? ஏன்? Why did we copy from these many countries? Any guess? Why did we copy in diversity? ஆஹா, நான் சரி, ஓகே, அப்படி கூட வச்சுப்போமே. டைவர்சிட்டி மேம். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு கேட்கலாம் மேம். என்னமா பண்றது, அவன் அவனுக்கு ஏத்த மாதிரி எழுதணும்ல புக்க. ஓகே, அக்செப்டட். எனி அதர்? இன்ஃபேக்ட் கொஞ்சம் குரூக்கேடா திங்க் பண்ணி பாருங்களேன். நம்ம புக்க எந்த ஒரு கண்ட்ரியும் கிளைம் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு புக்ல இருந்து எடுத்து எழுதி
அதை மாடுலேட் பண்ணி, அதாவது காப்பி பண்ணது யாரும் ஒரிஜினலா காப்பி பண்ணிருப்போமா? பண்ணிருக்க மாட்டோம். நமக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணி டிரைவ் பண்ணிருப்போம். அதனால நம்ம இன்ஃபேக்ட் வி காப்பீடுன்ற வார்த்தை கூட தப்புதான். வி derived அப்படின்னு சொல்லணும். வி derived from 60 countries சொல்றதுதான் சரியான வார்த்தை. சரியா? ஃபைன், இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. let it be apart. let it be okay. எங்க எங்க ஆங்கிள் பார்த்தாலும் செக்மெட். எக்ஸாக்ட்லி. நம்ம இதை கூட விட்டுருவோம், டைவர்சிட்டி அது இதுன்னு கூட விட்டுருவோம். சரிப்பா, 60 கண்ட்ரீஸ்ல இருந்து எடுத்தப்பா, ஒத்துக்கிறேன். சரி, காப்பி அடிச்சியா? அதையாவது ஒழுங்கா காப்பி அடிச்சியா? கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் நாளைக்கு எவனாவது வந்து நீ என்ன பார்த்து அதே மாதிரி காப்பி அடிச்சிட்டுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. சோ ஃபெடரல் அப்படின்ற கான்செப்டை நம்ம யூஎஸ் கிட்ட இருந்து டெரைவ் பண்ணிருப்போம். ஓகே, வி டெரைவ். ஆனா பெர்ஃபெக்டா யுஎஸ் மாதிரியே இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, யூனிட்டரி ஃபீச்சரையும் வச்சிருப்போம். ஓகே, பிளஸ் ஃபெடரல் ஃபீச்சரையும் வச்சிருப்போம். ஓகேயா? ஒரு நாடு ஒண்ணு இந்த கான்ஸ்டியூஷன் யூனிட்டரியா எழுதியிருக்கணும், இல்ல ஃபெடரலா எழுதியிருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெண்டு ஃபீச்சரையும் எழுதி வச்சிருக்கோம். இப்ப வெளியேன்ற ஒரு ஆள் வந்து கேட்கலாம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் a federal document or not அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் த ஆன்சர்? வாட் குட் பி த ஆன்சர்? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? போத்தா? ஏதாவது ஒண்ணுதானே சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதெல்லாம் கிடையாது. நான் மூணாவது குவாசி ஃபெடரல் வார்த்தையே சொல்லலையே. நோவா? சரி. அப்ப இந்தியா, நம்ம ஒன் ஆஃப் ஃபீச்சர் இஸ் வி டிரைவ்ட் ஃபெடரல் ஃபீச்சர் ஃப்ரம் யூஎஸ் படிப்போமே. எப்படி குழப்பியிருக்காங்கன்னு தெரியுதா நம்மள? இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் இதை ஜஸ்டிஃபை வேற பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து நல்ல சுமூகமா இருக்கும் போது ஃபெடரலா இருக்கும். ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா யூனிட்டரியா மாறிடுவோம். ஏன்னா நாடு அப்படி, நாங்களாம் கொஞ்சம் மார்க்கமானவங்க. அதனால நாங்க யூனிட்டரி ஃபீச்சரும் வச்சிருப்போம், ஃபெடரல் ஃபீச்சரும் வச்சிருப்போம். இது ஏன் நாடு, ஏன் மக்கள், நீங்க ஏன் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு மத்த கண்ட்ரியை சொல்லுவோம். அதனால நம்ம மத்த கண்ட்ரி பீப்புள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பெரிய பெரிய பிலாசபர்ஸ் எல்லாம் நம்மளை பார்த்து யூ ஆர் குவாசி ஃபெடரல், ஓகே, காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், okay, then cooperative federalism, இப்படி பல வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், குவாசி ஃபெடரலிசம்னு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு நீங்க நினைக்கலாம். இது கூட இன்னொரு வார்த்தை இருக்கு, அசிமெட்ரிக் ஃபெடரலிசம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைகள்லாம்? இன்ஃபேக்ட் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கலாம், மேம் இந்த வார்த்தை எல்லாம் எங்களுக்கு தேவையான்ட்டு. அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. யூபிஎஸ்சி மாதிரி டிஎன்பிஎஸ்சி இப்பெல்லாம் நம்ப முடியல, எப்ப என்ன கேட்பான்ட்டு. இந்த வார்த்தைகள்லாம் ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஓகே, காம்படிட்டிவ் ஃபெடரலிசம்னா என்னன்னா, ரெண்டு ஸ்டேட் இருப்பான். சிம்பிளா உங்களுக்கு அழகா சொல்றேன் பாருங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். இப்ப நம்ம வீட்டுல பெரிய புள்ளையும் வைப்பான், சின்ன புள்ளையும் வைப்பான். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய புள்ளைய காமிச்சு காமிச்சு சின்ன புள்ளைய திட்டுவாங்க. பாத்தியா, அவன் 100 மார்க்ஸ் வாங்கியிருக்கான், நீயே வாங்கியிருக்கே 40 அப்படின்னு கம்பேர் பண்ணி இவனை வெறுப்பேத்தி விடுவாங்க. அப்ப எதுக்காக சொல்றாங்க, நீயும் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக. திஸ் இஸ் கால்டு காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். ரெண்டுமே என்னோட சன் தான், ஆனா கம்பேர் பண்ணி ஒரு காம்படிஷனை ட்ரிகர் பண்றேன் இல்லையா. ஐம் ட்ரீட்டிங் போத் ஈக்குவலி, பட் ஐம் ட்ரைங் டு பிரிங் போத் டுகெதர். ரெண்டு பேரையும் ஒரே நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஒரு காம்படிஷனை ட்ரிகர் பண்ணி விடுறது தான் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்றது என்னன்னா, ரெண்டு மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவது. இப்ப சில ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் 2-3 ஸ்டேட் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அப்ப அதுக்கு பேரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அசிமெட்ரிக் ஃபெடரலிசம்ன்றது என்னன்னா, ஒரு கண்ட்ரிக்குள்ள ஒரு ஸ்டேட்டையும் இன்னொரு ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டேன். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு கொடுக்கவே மாட்டேன்னு, ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய பீகார்
ரொம்ப கஷ்டப்படுற மாநிலம்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்னு சொல்லி 15,000 கோடி கொடுப்பேன். கேட்டா அவன் கஷ்டப்படுறான்ப்பா, ஸ்பெஷல் கேட்டகரி, அதனால 15,000 கோடி வச்சுக்கோ, டெவலப் ஆகுது. தமிழ்நாடு நீ டெவலப் ஆயிட்ட. இப்போ என் கண்ணோட்டத்துக்கு ரெண்டுமே என் குழந்தைங்க தான். தமிழ்நாடும் என் குழந்தை. இஃப் ஐ எம் இந்தியன் யூனியன், நான் தான் இந்தியன் யூனியன் வச்சுக்கோங்க, மதர் ஆஃப் இந்தியா. அண்ட் தமிழ்நாடு இஸ் மை பேபி, பீகார் இஸ் மை பேபி. ரெண்டுமே என் குழந்தை. ஆனா நான் என்ன பண்றேன், தமிழ்நாடு வளர்ந்துட்டான், அவன்கிட்ட நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அவன் பொழைச்சுப்பான். ஆனா பீகார் ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கான்பா. சரி, இந்த பணத்தை வச்சுக்கோ, டெவலப் ஆகு. அப்போ திஸ் தாட் ஆஃப் செட்டிங் இஸ் கால்ட் அசிமெட்ரிக் ஃபெடரலிசம்னு சொல்லுவோம். இப்ப வித்தியாசம் புரியுதா? இந்த மாதிரி பல வார்த்தைகள் யார் சொன்னாங்கன்றது கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம். மேட்ச் டு ஃபாலோயிங் கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பேட்டர்ன். இப்ப அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப கான்ஸ்டியூஷனோட எவல்யூஷன், கான்ஸ்டியூஷனோட நேச்சர் பார்த்தோம். இப்ப நம்ம கான்ஸ்டியூஷனுக்குன்னு சாலியன்ட் ஃபீச்சர்னு ஒண்ணு இருக்குப்பா. இந்த சாலியன்ட் ஃபீச்சர்ன்றது என்னன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மாதிரி. இப்படி இருக்கணும், ஆனா அப்படி இல்லை. ஐ ஏபிள் அண்டர்ஸ்டாண்ட்? சரி, நான் சொல்றதை நீங்க அழகா நீங்க லிசன் பண்ணீங்கன்னா நீங்க மெமரைஸே பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடுனா, சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, ஒரு வீடுனா என்னென்ன இருக்கணும்? வீடுனா என்ன இருக்கணும்? வாட் ஷுட் பி தேர் இன் அ ஹவுஸ்? என்ன சத்தத்தையே காணும்? சரி, ஆன்லைன் கிளாஸ்னாலும் என்கிட்ட இன்ட்ராக்டிவா இருக்கணும்ப்பா. கிச்சன் இருக்கணும், பீஸ், அமைதி இருக்கணும். கிச்சன், பீஸ். அடுத்து என்ன எதிர்பார்க்கிறேன்? வாசகால் இருக்கணும் மேம். ஓகே. ஆமா, வீட்டுல வாசகால் வீட்டுக்குள்ள எப்படி போகுது? பேசிக் நீட்ஸ். பேசிக் நீட்ஸ். ஓகே, ரெஸ்ட் ரூம் இருக்கணும்ன்றீங்க. ஓகே. தென் பேசிக் திங்ஸ். அது என்ன பேசிக் திங்ஸ் வாத்தி? சப்போஸ் ஒரு வீடு கட்டுறாங்க, சரியா? வீடு சுத்தி வாசகால் வச்சுட்டான், ஆனா சுத்தி செவுதே இல்ல. கேட்டா வீடுன்றான். அது வீடா? சொல்லுங்க. வாசகால் மட்டும் இருக்குங்க. வாசகாலம் இந்த பக்கம் ஒரு செவுரு, இந்த பக்கம் ஒரு செவுரு, ஆனா சுத்தி ஒண்ணுமே இல்ல. வடிவேல் படத்துல காமிப்பாங்க, கதவை திறந்தோடனே என்னடா அப்படின்ட்டு. அப்படி ஒரு செட்டிங். இஸ் தட் ஹவுஸ்? இல்ல. ஆமாவா இல்லையா? சரி, இன்னொன்னு. கட்டிட்டான், வாசக்கால் இருக்கு, சுத்தி செவுரு இருக்கு, எல்லாம் இருக்கு, மேல கூரையே இல்ல. There's no top. அப்ப அந்த வீடா ஒத்துக்க முடியுமா? ஒரு வீடுனா நீங்க சொன்னமா வாசல் இருக்கணும், மேல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் இருக்கணும். எஸ் ஆர் நாட்? அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஃபீச்சர்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இருந்தாதான் அந்த ஃபீச்சர்னு ஒத்துக்க முடியும், அது வீடுன்னு ஒத்துக்க முடியும். அப்ப அது இல்லைனாலே அது வீடு கிடையாது. ஆனா நம்ம ஆட்கள் எப்படி தெரியுங்களா? எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் கட்டுவேன், நான் சொல்றதுதான் வீடு. உதாரணத்துக்கு, நம்மளோட பார்லிமெண்டரி form of government is one of a salient feature. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஏன் மேம் சிறப்பம்சம்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது ஏன் சிறப்பம்சம்னு இப்ப நான் சொல்லும் போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம யூகே நாட்டுல இருந்து எடுத்தோங்க, சரியா? யூகே நாட்டுல கிங் அல்லது குவீன் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் there'll be house called parliament. சரிங்களா? இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள 2 வீடு இருக்கும். சரி, இப்ப இந்தியாவை பார்ப்போமா? இந்தியாலயும் பார்லிமெண்ட் இருக்கா? 2 வீடு இருக்கா? ராஜ்யசபா, லோக்சபான்னு கட்டி வச்சிருக்கோமா? பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வச்சிருக்கோமா? பார்லிமெண்ட் இருக்கா? எஸ் ஆர் நாட்? சொல்லுங்க. எல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் வந்துதா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஆமா இல்ல? கிங் எங்க? Where is the king? இந்தியா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தானே? There should be a king இல்ல? Where is the king? கேட்டா நம்பால் என்ன சொல்றான்? இதோ
பிரசிடென்ட் தான் இருக்காருல்ல, யூஎஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். இப்ப வெளியேந்து பாக்குறவன் அப்ப நீ பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டான்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் நம்ம என்ன சொல்லுவோம்? இஸ் இந்தியா பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்? எஸ்ஸா நோவா? போத்தா? நோ. அப்போ இஸ் இந்தியா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்? நோவா அதுவும்? எஸ். அப்ப வேர் இஸ் யூர் கிங்? வேர் இஸ் யூர் கிங்? நோ கிங். நோ கிங். இதுதான் நம்பால். நம்ம என்ன சொல்லுவோம்? கீழே ஃபுல்லா யூகே, மேலே யுஎஸ்ஏ சார். நாங்க பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஆனா பார்லிமெண்டோட ஹெட் கிங்கு. நாங்க அவருக்கு பதிலா பிரசிடென்ட் வச்சுக்கிட்டோம் சார் யூஎஸ்ல இருந்து. அப்ப இந்தியா பார்லிமெண்டரி ஃபார்மா பிரசிடென்சியல் ஃபார்மான்னு தெரியாம வெளியேந்து பாக்குறவன் தலையை பிச்சுக்கிற அளவுக்கு நம்ம ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கோம். அதனால நம்மளோட பார்லிமெண்டரி ஃபார்ம் ஒன் ஆஃப் அ யூனிக் ஃபீச்சர். ஐ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட்? இப்ப தெரியுதா ஏன் நம்ம அதை சாலைன் ஃபீச்சர்ல படிக்கிறோம்ட்டு? இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த சாலைன் ஃபீச்சர்ல படிக்கவே மாட்டோம். என்ன பார்லிமெண்டரி சிஸ்டம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஆனா நம்ம இந்தியன் பார்லிமெண்டரி சிஸ்டம் சாலின் ஃபீச்சர்ல வந்ததுக்கு காரணமே பிரசிடென்ட தூக்கி தலையில வச்சிருக்கிறதுனாலதான். ஓகே ஃபைன். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சரி, இதே மாதிரி இன்னொரு சாலின் ஃபீச்சர் சொல்றேன். நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சாலின் ஃபீச்சர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏன் மேம் சாலின் ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு டிராஃப்ட்ப்பா. இது எங்க இருக்குன்னா யுஎஸ்ஏல இருக்கு. இவனை பார்த்து நம்ம காப்பி அடிச்சோம். காப்பி அடிச்சவனை விட காப்பி அடிச்சவனே நம்மள பார்த்து ஸ்ட்ரக் ஆயிட்டான். டேய் என்னடா நான் 20 பாயிண்ட்ஸ் தான்டா எழுதி வச்சிருக்கேன், நீ என்னடா இவ்வளவு லென்த்தா எழுதி வச்சிருக்கேன்ற அளவுக்கு நம்ம ரொம்ப எலாபரேட்டா எழுதி வச்சிருக்கோம். மூணாவது, ஒரு ஃபெடரல் கண்ட்ரினா ஓகே, அங்க கான்ஸ்டிடியூஷன் புக் எப்படி இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஃபீச்சர் இருக்கு. அங்க கான்ஸ்டிடியூஷன் புக் எப்படி இருக்கணும்னா ரிஜிடா இருக்கணுமா. அதாவது அவ்வளவு ஈஸியா மாற்றம் செய்யக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது. எதுக்கு? கான்ஸ்டிடியூஷன் புக்குக்கு. ஓகேயா? அகைன் ஐம் ரிப்பீட்டிங். ஒரு ஃபெடரல் நாடு, அதாவது கூட்டாட்சி, சாரி கூட்டாட்சி, ஓகே, கூட்டாட்சி தத்துவம் இருக்கக்கூடிய நாட்டுல கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும்? ரிஜிடா இருக்கணும். அவ்வளவு ஈஸியா மாத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ரிஜிட் அண்ட் பிளெக்சிபிள். நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்படி வச்சிருக்கோம்? சில விஷயத்த அவ்வளவு ஈஸியா மாத்த முடியாது, ஆனா சில விஷயத்த ஈஸியா மாத்திடலாம். அப்ப ஈஸியா மாத்தலாம்ன்ற இந்த ஃபீச்சர் என்னன்னா யூனிட்டரி ஃபீச்சர். இது எப்படின்னா, ஒரு கப்ல ஐ ஹவ் poured in tea, I have also poured in coffee and there's something floating here. இதுக்கு பேர் என்ன? What it is? அது காஃபியா டீயா? Can you find out what this item is? Residue. Okay. போத்தா? சாச்சா. காஃபி. சாரி, காஃபி. எஸ் ஆர் நாட்? அந்த மாதிரிதான் நம்ம அழிட்டோம். We are partly rigid, partly flexible. இப்ப தெரியுதா ஏன் அந்த சாலின் ஃபீச்சர்னு படிக்கிறோம்ட்டு? சோ இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா புக்ல இருக்கிறத அப்படியே மெமரைஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம சாலின் ஃபீச்சர் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு ரீசன் இருக்கு. அந்த ரீசனை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டோம்னா நம்ம மெமரைஸ் பண்ணவே வேண்டாம். டக்கு 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 டக்குன்னு மெமரி, அதாவது ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுப்போம், போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இது சாலின் ஃபீச்சர்ல உங்களுக்கு இன்னைக்கு நான் 2 பாயிண்ட் டெமோன்றதால 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். சரி, இப்ப நம்ம இதுக்கு அடுத்த சாப்டர் என்னன்னு பார்ப்போம். பொதுவா இதுக்கு அடுத்த சாப்டர்ல நம்ம என்ன படிப்போம்னா, ஆஸ் பர் த சிலபஸ் சொல்றேன். ஆஸ் பர் த சிலபஸ் வில் பி கோயிங் இன்டு ஹவு இந்தியா இஸ் ஃபார்ம்ட். ஹவு இந்தியா ஃபார்ம்டுன்னு பார்க்கும்போது பார்ட் 1, பகுதி 1. ஓகே, யூனியன் அண்ட் டெரிட்டரி. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இது நம்மளோட வீடுப்பா.
சரியா? இப்போ இந்த போர்ஷனை நீங்க 4ஆ டிவைட் பண்ண போறீங்க. நீங்க பண்ண முடியுமா? சொல்லுங்க. இது உங்க வீடு. உங்க அப்பா பேர்ல இருக்கு. Can you divide this upper portion into 4? சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. முடியுமா? முடியாதா? என்ன சத்தத்தையே காணோம். இப்போதான் நம்ம எல்லாம் முடியும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா முடியாது. ஏன்னா அப்பா பெர்மிஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி இப்ப இந்தியன் லேண்ட்ன்ற இந்த லேண்ட்ல எதை அசைக்கணும்னாலும் சரி, அந்தந்த ஸ்டேட்ஸ், இப்ப ஸ்டேட்ஸ் தான் குழந்தைங்க, சைல்டு. சரியா? அப்போ யூனியன் சொல்றோம் இல்லையா? இந்த யூனியன் தான் பேரண்ட். இப்ப இந்த டயக்ராம், இந்த ஸ்கொயர் தான் இந்தியா. அப்போ இதுல ஏதாவது பவுண்டரி, இந்த டயக்ராம் வந்து என்னன்னா பவுண்டரி. இந்த பவுண்டரியில எதையாவது நீங்க மாத்தி இப்படி அமைக்கணும்னா கூட சரி, யார் செய்யணும்னா யூனியன் தான் செய்ய முடியும். ஏன்னா அப்பா தான் செய்ய முடியும், பேரண்ட் தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட பேரண்ட் யாருன்னா நம்மளோட பார்லிமெண்ட். இஸ் தட் கிளியர்? அப்படின்னு நான் சொல்லல, நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 3ல சொல்லி. இப்ப ஃபர்ஸ்ட் இந்தியான்றதுக்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்கான்னு கேட்டா சொல்லியிருக்கேன். ஆர்டிகல் 1ல சொல்லியிருக்கோம். வாட் இஸ் இந்தியா? இந்தியாவை பாரத் அப்படின்னு இந்த ஒரு ஆர்டிகிள்ல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், பல மாநிலங்களின் ஒன்றியம், பல மாநிலங்களின் ஓகே ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையும் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியான்றது ஒரு ஹெட் ஆபீஸ் இருக்கு. எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த ஹெட் ஆபீஸ்ல இருந்து பவர்ஸ் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த வார்த்தைக்கான லிட்ரலான மீனிங் இதான். திஸ் இஸ் யூனியன் அண்ட் தீஸ் ஆர் ஸ்டேட்ஸ் அண்ட் இங்க இருந்து பவர்ஸ் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ன்ற வார்த்தையை வச்சுதான் இந்தியாவை நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்தியா இஸ் ஃபெடரல். புரிஞ்சுதா? இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கும் போது இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கீழே நோட்ஸ் கொடுப்பேன். ஒண்ணு நம்ம நோட்ஸ் டிக்டேட் பண்ணுவோம், இல்லைன்னா பிடிஎஃப் ஆவே உங்களுக்கு கொடுத்துருவோம். அது அப்படியே உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வந்துடும். நீங்க எதுவுமே காப்பி பண்ண வேண்டாம். இல்ல சிலது காப்பி பண்ணுங்க, நானே கிளாஸ்ல சொல்லுவேன். பிபிடில இருந்து நீங்க காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா மேக்சிமம் இந்த ஒயிட் போர்டு இருக்கும். ஏன்னா பிடிஎஃபா பாக்கிறத விட இந்த மாதிரி ஒயிட் போர்ட் ரைட்டிங் உங்களுக்கு இன்னும் ஜாலியா இருக்கும். இதை காப்பி பண்ணிட்டு இதை அப்படியே நான் டிக்டேட் பண்ணுவேன். நோட்ஸ் டிக்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா நான் சொல்லி கொடுத்ததுல? அப்போ இந்தியன் இந்தியன் இட்ஸ் டெரிட்டரி, ஸ்டேட்ன்றது குழந்தை, யூனியன்றது பேரண்ட். இதனுடைய பவுண்டரிய மாத்தணும்னா பேரண்டால தான் முடியும். அந்த பேரண்ட்ன்றது பார்லிமெண்ட். இது எதுல சொல்லியிருக்குன்னா ஆர்டிகல் 3ல சொல்லியிருக்கு. அப்போ பேரண்ட பத்தி எதுல சொல்லியிருக்குன்னா ஆர்டிகல் 1. அப்ப இந்தியான்றது பாரதம்ன்றதும் ஆர்டிகல் 1ல சொல்லியிருக்கு. இந்தியான்றது பல ஸ்டேட்ஸ் கொண்ட யூனியன், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றதும் ஆர்டிகல் 1ல சொல்லியிருக்கு. இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ன்ற வார்த்தையை வச்சுதான் நம்ம இந்தியாவை ஃபெடரல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ன்ற இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, இந்த யூனியன் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் பவர்ஸை பிரிச்சு கொடுத்திருக்குன்னு அர்த்தம். சோ த வேர்ட் ஃபெடரல் மீன்ஸ் ஷேரிங் ஆஃப் பவர். இந்த ஃபெடரல்ன்ற வேர்டுக்கு என்ன மீனிங்? ஷேரிங் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு. அப்ப இந்த வார்த்தையை வச்சு பிரிச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியா ஃபெடரல்னு நம்ம சொல்றோம். இஸ் தட் கிளியர் சோஃபா? எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப அடுத்ததுங்க, நெக்ஸ்ட் ஒன். சரி, இப்ப இதை விட்டுருவோம். ஓகே, இப்ப 1 2 3 நம்ம வந்து ஃபர்தர் கிளாஸ் போகும்போது 1 2 3 பாத்துக்கலாம். அடுத்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள், சிட்டிசன், இதுதான் நமக்கு 2வது சாப்டர், பார்ட் 2. இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தோணும்னா, மேம் எனக்கு அடிப்படையே இந்த பார்ட் 2 ஆர்டிகிள்னாலே என்னன்னு தெரியாது மேம்னு தோணும். நம்ம புக்குக்குள்ள ஒவ்வொரு சாப்டர்ஸ் இருக்கும்பா.
சரியா? அந்த சாப்டர் ஓபன் பண்ணா நம்ம சாதாரணமாவே புக்ல சாப்டர் ஓபன் பண்ணா 1.1 1.2ன்னு ஒவ்வொரு பேராக்கும் நம்பர் கொடுப்பாங்களா? இப்படிப்பட்ட சாப்டர் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல பார்ட்ஸ். இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல ஆர்டிகிள்ஸ். ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் ஒரு நம்பர் கொடுத்து வச்சிருப்பாங்க, அதுதான் ஆர்டிகிள்ஸ், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஆர் யூ ஆல் கிளியர் சோஃபா? என்ன யாருமே சத்தே காணும்? எஸ் ஆர் நோ? ஓகே, சரி. இப்ப சிட்டிசன்ஷிப். இந்த சிட்டிசன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆர்டிகிள் 5ல இருந்து ஆர்டிகிள் 11 வரைக்கும் ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ஜஸ்ட் சோலி ஜஸ்ட் சங்கைனஸ் அப்படின்னு 2 கேரக்டர் இருக்கு. ஜஸ்ட் சோலினா பை பர்த், இங்கே பிறந்து சிட்டிசன் ஆனவங்க. இது வந்து வம்சாவளி, பை பிளட். என்னோட கொள்ளு தாத்தா யாராவது இந்தியனா இருப்பாங்க, அவங்கள காரணம் காமிச்சு நான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கினா என்ன என்னன்னு சொல்லுவாங்க? ஜஸ்ட் சங்கைனஸ். இதை இப்ப நீங்களும் நானும் இங்கேயே பிறந்து இங்கே சிட்டிசன் ஆனவங்க, அப்ப நம்ம யாரு? ஜஸ்ட் சோலி. இந்த சோலின்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சாயில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐயெல்லாம் மாத்தி போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ப ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இப்ப இவங்கல்ல சிட்டிசன்ஷிப்பை யார் ரெகுலேட் பண்ணலாம்? யார் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமா வேண்டாமான்றதை யார் முடிவு பண்ணலாம்? இந்த வீட்டுக்குள்ள யாரையாவது சேர்த்துக்கலாமா வேண்டாமான்றதை யார் முடிவு பண்ணலாம்? இது ஒரு வீடு. இப்ப நம்ம வீடுன்னு வச்சுப்போம். நம்ம வீட்டுக்குள்ளே வெளியேந்து ஒரு ஆளை சேர்த்துக்கலாமா கூடாதான்றத who will decide? who can decide? பேரண்ட்ஸ். இப்ப நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோங்க, பெரிய அடல்ட் நம்மளும். இன் சச் கேஸ் நம்ம எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸா ஒன்னா உட்காந்து பேசி முடிவு எடுப்போமா? சொன்னாங்க ஃபேமிலி. அப்போ அப்ப இங்க ஃபேமிலினா இந்தியால பார்லிமெண்ட் இஸ் அவர் ஃபேமிலி. அப்போ ஒரு பர்சனை சிட்டிசனா ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மக்களை சிட்டிசனா ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை பார்லிமெண்ட் மட்டும்தான் முடிவு பண்ணும், வேற யாராலையும் முடிவு பண்ண முடியாது. அதனாலதான் பார்லிமெண்ட் இஸ் மேக்கிங் அ லா ரிகார்டிங் சிட்டிசன்ஷிப். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், இப்ப கூட நம்ம ரீசெண்டா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 போட்டோமா? அதுல என்ன சொன்னோம்? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த 3 கண்ட்ரில இருந்து டிசம்பர் 31, 2014க்கு பிஃபோர் வந்தீங்க அப்படின்னா யூ ஆர் அலவுட் டு பிகம் அ சிட்டிசன் ஒத்துக்கிட்டோமா? இதுக்கு முன்னாடி வந்த ரெஃப்யூஜிஸ், அகதிகளா வந்தவங்க கூட இனி இந்திய மக்கள் ஆகலாம்னு ஒத்துக்கிட்டோமா? இப்ப இந்த பாயிண்டே நமக்கு என்ன உதாரணம்? அதுக்கான உதாரணம் தான். புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த சட்டத்தை போடக்கூடியது இவங்கதான். ஏன் நாளைக்கே வந்து ஒரு அகதிக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க கூடாதுன்னு ரத்து செய்யக்கூடிய அதிகாரமும் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான். ஏன்னா அது ஒரு குடும்பம், நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துக்காக பேசக்கூடிய பெரியவங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இத பத்தி ஃபர்தர் நம்ம பெருசா கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம ஃபர்தர் பார்க்கும்போது பெரிய சாப்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பார்லிமெண்ட் தாங்க. பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ். பார்லிமெண்ட்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர் யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ். இந்த எக்ஸிக்யூட்டிவ்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கேரக்டர் இஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி. ஜுடிஷியரியில சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. இப்ப இந்த 2 ஹவுஸ பத்தி பார்க்கும்போது இந்த 2 ஹவுஸினுடைய ஸ்ட்ரென்த், ராஜ்யசபாவா இருந்தா மேக்சிமம் 250, லோக்சபாவா இருந்தா மேக்சிமம் 550. முன்னாடி 550 பிளஸ் 2 இருந்துச்சு, பட் இப்ப அந்த 2 வந்து கிடையாது. ஏன்னா இந்த 2 வந்து ஆங்கிலோ இந்தியன். ஆக்சுவலி இந்த ஆங்கிலோ இந்தியன்றது 104வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 மூலமா
இப்ப நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இனி அவங்களுக்கு இடங்கள் கிடையாதுன்னு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப இப்ப கரண்டா எவ்வளவு இருக்குன்னா 550 தான் இருக்கு மேக்சிமம். இது வந்து மேக்சிமம் ஸ்ட்ரென்த். ஆனா இப்ப எவ்வளவு மேம் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 245 இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 543 இருக்காங்க. தேவைப்பட்ட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு 7 மெம்பர்ஸ் சேர்த்துக்கலாம். இப்ப கூட நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா 2027ல நமக்கு சென்சஸ் நடக்க போகுது. அதுக்கு அடுத்து நமக்கு வந்து அதுக்கேத்த மாதிரி சென்சஸ்க்கு அப்புறமா அதுக்கேத்த மாதிரி மாத்த போறோம். we are going to redefine the number of seats அப்படின்னு. அதுக்கு கூட நம்ம தமிழ்நாடு வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சென்சஸ் அடிப்படையா வச்சு நமக்கு சீட்ஸ் அலோகேட் பண்ணும்போது பொதுவாக பாப்புலேஷன் அடிப்படையா வச்சுதான் பார்லிமெண்ட்ல சீட்ஸே கொடுப்பாங்க. அப்ப அதிகமா பாப்புலேஷன் வச்சிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக சீட்ஸும், கம்மியா பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கம்மி சீட்ஸும் கிடைக்கும். அப்படி பார்த்தா யூபியில தான் பாப்புலேஷன் அதிகம். அப்ப இவனுக்கு அதிகமா சீட் போயிடும். தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி கண்ட்ரோல் பிளானிங், ஃபேமிலி கண்ட்ரோல் டெக்னிக் அழகா யூஸ் பண்ண நாடு, சாரி மாநிலம். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா சீட்ஸ் கம்மியாக வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம அப்போஸ் பண்றோம். ஏன்பா நீங்க சொன்னீங்கன்னு நாங்க அழகா ஃபேமிலி கண்ட்ரோல் பிளானிங் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால எங்களுக்கு பாப்புலேஷன் கம்மியாச்சு, இப்ப அப்ப எங்களுக்கு சீட்ஸ் கம்மி பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்றதுன்ட்டு. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கரண்ட் அஃபேரையும் சேர்த்து நம்ம அங்கங்க படிச்சோம். இஸ் தட் கிளியர்? So this will be my speed and this will be my flow. So இப்போ உங்க யாருக்காவது நம்ம கோர்ஸ் பத்தி ஏதாவது தெரியணும்னா கேட்டுக்கலாம். So கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்ன்றவங்க 9500020200 நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வாட்டி நமக்கு 8 days டெமோ இருக்கு, இன்க்ளூடிங் ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழுக்குமே டெமோ இருக்கு. இந்த கோர்ஸ்ல நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்டரி கூட கவர் பண்றோம். சவுத் ஹிஸ்டரி, தென் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், ஓகே, அண்ட் தென் திருக்குறளுக்கும் கிளாஸ் தனியா இருக்கு. ஸோ இந்த மாடியூல்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்ன்றவங்க neither you can call or text in WhatsApp or in Telegram. நீங்க எப்படி பண்ணாலும் உங்களுக்கு கோர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ நீங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டடா இருக்கும். ஏன்னா டார்கெட் G1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நல்லாவே தெரியும் வித்தின் 1 month அவங்க எவ்வளவு ரொம்ப ப்ராக்ரஸ் ரீச் பண்ணாங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பா நியூ லேர்னர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா பயப்படாம இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டெமோ மிஸ் பண்ணிட்டாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம டெமோ பார்க்கணும்னா இது நம்மளோட யுகாஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல இருக்கும், அதுல பாத்துக்கலாம். ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் ஹிந்து அனாலிசிஸ், ஓகே, ஹிந்து அனாலிசிஸ்னு சொல்லும் போது ஷார்ட் வீடியோஸா ஹிந்து, அதாவது குட்டி ஸ்டோரிஸ், ஹிந்துவிய குட்டி ஸ்டோரியா சொல்றது இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்க டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ற உங்களோட யூபிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஹிந்துல முக்கியமான ஏதாவது ஒரு டாபிக்கை கொஞ்சம் கொஞ்சமா சின்ன ஸ்டோரியா நரேட் பண்ண இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த வீடியோஸையும் பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இன்க்ளூடிங் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கூட. சரிங்களா? ஸோ அது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு ஃபீல் ஆகும். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம். எனி டவுட்ஸ்? ஸோ நாளைக்கு உங்களுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான டெமோ. ஓகே, எனிதிங் எல்ஸ்? ஸோ லைவ் கிளாஸ்ன்றதுனால உங்களுக்கு எல்லாமே இன்டராக்டிவா தான் இருக்கும். ஸ்பீட் வில் பி ஆஃப் திஸ் அர்த். உங்களுக்கு சாஃப்ட் காப்பி நோட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும், கிளாஸ் நோட்ஸுமே கிடைக்கும். ஓகே, உங்களோட கிளாஸஸ் எல்லாமே ஸ்மார்ட் அப்ரோச்சா தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்மார்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு படிக்கிறதோட டிஃபிகல்ட்டியே தெரியாம, லைக் நம்ம இவ்வளவு படிச்சோமா, இந்த ஸ்மார்ட் அப்ரோச் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி எங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட டெலிகிராம்ல இருப்பாங்க. யூ கேன் ஜஸ்ட் காமனாவே நீங்க டெக்ஸ்ட் போட்டு அவங்க கிட்ட கேட்கலாம், குரூப்லயே அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோமான்ட்டு அவங்களே திங்க் பண்ணிருக்காங்க. அந்த சிரமமே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு கிளாஸ் கொண்டு போயிடுவோம் நாங்க. ஓகே, குரூப் 1 கட் ஆஃப் வந்து பல யூடியூப்ல 145+ சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? 140 145+ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாமே.
இஸ் இட்? சரி. லாஸ்ட் இயர் குரூப் 1 நடந்துச்சுல்ல? லாஸ்ட் இயர் 1 இயர்க்கு முன்னாடி குரூப் 1 நடந்தது இல்லைங்களா? அந்த யூடியூப் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணுங்க. அப்பயும் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரிஜினலா 145 கட் ஆஃப் வந்தது லாஸ்ட் ஒன். questions சுதர்ஷன், questions 145 plus questions. இந்த யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் இதேதான் வேலை. எப்பவுமே இப்படியே தான் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பா 145 வராது. ஏன்னா இது நீங்க நினைக்கிற மாதிரி, அதாவது உங்கள சிலருக்கு வந்து இவ்வளவு சீக்கிரம் படிச்சு நிறைய கொஸ்டின் நமக்கே தெரியுதே, அதனால நமக்கு இது ஈஸி பேப்பர் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ஈஸி பேப்பர். இட்ஸ் அ மாடரேட் டு அ டஃப் பேப்பர் ஒன்லி. அதான் உண்மையும் கூட. ஓகே, ஸோ கண்டிப்பா 145 பிளஸ் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்னுடைய ப்ரெடிக்ஷன் சரினா 135 பிளஸ் தான் உங்களுக்கு கட் ஆஃப். ஸோ இது வந்து ஜெனரலுக்கே நான் சொல்றேன். ஸோ இன் சச் எ கேஸ் 130 125 மேல இருந்தாலே ஓகே, ஏன்னா 125 பிளஸ் ஏற்படலாம். ஓகேங்களா? நீங்க ஒண்ணும் இல்ல, லாஸ்ட் இயர் நீங்க யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. இதே டைலாக் அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்களேன். அப்பயுமே 140 145 தான் சொன்னாங்க. ஆனா கட் ஆஃப் 145 வந்துதான்னு சொல்லுங்க எனக்கு, அப்ப நான் ஒத்துக்கிறேன். இட் இஸ் நாட் லைக் தட். 135 பிளஸ் தான். இட்ஸ் ஆஃப் பேப்பர் லைக் தட் ஒன்லி. ஓகே, சோ தைரியமா see, நமக்கு வந்து எவ்வளவு மார்க் வரப்போகுது, நம்ம பாஸ் ஆக போறோமா ஃபெயில் ஆக போறோமான்ற டார்கெட்டே தயவு செஞ்சு வைக்காதீங்க. நம்ம எஃபர்ட்டை போட்டோம், கொடுத்தாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? மெயின்ஸுக்கு படிக்க போறீங்களா? மெயின்ஸுக்கு படிங்க. இல்ல அடுத்து நான் G2 டார்கெட் பண்ண போறேன்னா G2க்கு நம்பிக்கையோட டார்கெட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் சக்சஸ் நம்மள தேடி வரதான் போகுது. சக்சஸ் வந்து ஒரு சின்ன கதை சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம். ஒருத்தன் வந்து தண்ணி தேடி குழி நோண்ட ஆரம்பிச்சிருப்பான். அவன் வந்து ரொம்ப கான்பிடென்டா தோண்டி இருப்பான். ஆனா எவனாவது ஒருத்தன் வந்து இதுல எங்கடா தண்ணி வரும்னு சொல்லி அவனை வெறுப்பேத்தி விட்டு அவனை டைவர்ட் பண்ணி விட்டுருவான். ஆனா இன்னொருத்தன் வந்திருப்பான். அதே குழியில இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருப்பான், அவன் ஜெயிச்சிருப்பான். இட் மீன்ஸ் நீங்க குழி நோண்டி இருப்பீங்க பாருங்க, அது எல்லாமே உங்களோட ரிசோர்ஸா இருக்கும். இதை எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துருப்பீங்க. கொடுத்து அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான். ஆனா நீங்க தோத்து போயிடுவீங்க. அதனால உங்களோட விடாமுயற்சி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. தயவு செஞ்சு இவ்வளவு தூரம் வந்த நீங்க இவனை மாதிரி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடாம தோத்து போயிட்டு வெளியே போயிடாதீங்க. அது உங்க வாழ்க்கையை சீரழிச்சிடும். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. உங்களோட அடுத்த டார்கெட் G2 G2 அண்ட் G2A அவ்வளவுதான். G2 இங்கிலீஷ்க்கு வந்து இதுல கிளாஸ் இருக்கு. ஹரிணி ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் தமிழுக்கு கிளாஸ் இருக்கு. யூ ஹாவ் கிளாஸ் ஃபார் திஸ். ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ. ஸோ நம்ம கிளாஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அகைன் ஐம் ரிப்பீட்டிங் த நம்பர் 95000200. ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுவும் இன்னொரு டெமோ தான். அதுக்கடுத்து மற்ற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொருத்தரா உங்களை மீட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.